தி அமெரிக்கன் சைக்கோ படத்துல பேட்ரிக்கான கேரக்டரை ஜானி டெப் தான் நடிச்சிருக்க வேண்டியது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா அதான் உண்மை. ஆக்சுவலி இந்த படத்தோட முழு கதையுமே 91 வந்து அமெரிக்கன் சைக்கோன்ற நாவல்ல உள்ள கதையை பேஸ் பண்ணி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இன்சியலா இந்த நாவலோட பாப்புலாரிட்டியை பார்த்த பிரஸ்மேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமெரிக்கன் ப்ரொடியூசர் ஏன் இதை நம்ம படமா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சு ரைட்ஸை ஹையர் பண்ணாரு. அண்ட் இதை படமா எடுக்கிறதுக்காக ஸ்னூவர்ட்ன்ற ஒரு டேரக்டர் ஹையர் பண்ணாரு. இந்த ஸ்னூவர்ட்ன்ற டேரக்டர் தான் ஜானி டெப் இந்த கேரக்டர் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜானி டெப்பை இந்த கேரக்டருக்கு செலக்ட் பண்ணது இந்த நாவலோட ரைட்டரான எலேஸ்க்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால ரொம்ப நாளாக பிரஸ்மனோட வாக்குவாதம் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே ஜானி டெப் மட்டும் இல்லை ஸ்னூவர்ட்டையும் இந்த வேலையிலேருந்து தூக்குறேன்னு சொல்லி தூக்கிட்டு பிரஸ்மேனை மேரி ஹேலன் அப்படின்ற ஒரு பொண்ணை டேரக்டர் ஹையர் பண்ணாரு. அண்ட் லியோனார்டோ டிகாப்ரியோவை காஸ்டிங் பண்ணாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லியோனார்டோ டிகாப்ரியோ இந்த ரோலுக்கு ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறாரு அப்படின்றத டெஸ்ட் ஃபுட்டேஜில் பார்த்த பிரஸ்மேன் இந்த படமே வேணான்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற ஒரு ஸ்டேஜில் கிறிஸ்டியன் இந்த கதையை கேள்விப்பட்டு உள்ள வந்தார். ஃபைனலி பிரஸ்மேனை சமாளித்து வெறும் $50,000 நடிச்சு தந்தாரு.